எது எப்படிங்களோ நல்லா தான் சொல்லுவேன். மத்தலகாரு போவோம் உயிரை கையில புடிச்சிட்டு அடிக்கிறா அப்படி மத்த போலக்கு அடிக்கிறேன் சும்மா அடிக்கிறேன். எனக்கு பேரு வைத்த தத்தை யாரோ காசிம மகாபலிவர். அடி உங்க அம்மாதான் அது. உங்க அப்பா யாரு? காசிம மகாபலிவர். ஓகட்டும் இல்லைங்க, அம்மா வந்து அம்மாவை பாக்கட்டும் வாங்க. அப்படி காசிம மகாபலிவரா இருந்தாலும் நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? ஆண்டு வருகிறேன் சாம்ராஜ்யம் ஆகட்டும்.
சரி, 3 லோகத்துக்கு அதிபதி மன்னனா இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? கேட்டாயாடா ஒரு கேள்வி. அவன் பொண்டாட்டி யாரு? கைப்பிடித்த தேவையோ இந்திராணி. இந்திராணி இந்திராணி வாழையிட்டு சத்திர புத்திர பாக்கியம் எத்தனை? சித்திரசாலை சித்திரசாலையே மந்திரமாலை மந்திரமாலை தெய்வ யானை சித்திரசாலை மந்திரமாலை இப்படி 3 பேர் பெற்று எடுத்தாலும் இந்த தேவேந்திர மன்னனுக்கு ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? எப்பேற்பட்ட மன்னனா இருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன்? சாமி, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் இந்த மன்னனுக்கு தேவ சபை கூட்டு வேலை, தேவர் சபை கூட்டுவது வழக்கம். இந்த தேவ சபை கூட்டு வேலை இருந்தாலும் அதிசயமான பெயர்கள் என்ன? தேவயானி என்ற பெண் குழந்தை எப்படி இருந்தது? நேரங்கள் கடந்து போகுதா? அப்படி இருந்தாலும் மன்னன் வந்து மிக நேரம் பெய்யாள். தேவையால் இந்திராணி அரமணில் இருக்கிறாள். திலோத்தனமை யார்? உங்க நாட்டிய பெண்கள் கம்பை ஊர்வசி ரதி திலோத்தனம் என்று சொல்லக்கூடிய 7 நாட்டி மதங்கள். சரி, தேவியால் இந்திராணி இப்பொழுது யாரை சந்திக்க வேணும்? திலோத்தமை பொண்ணு கொடுவ களிமண்ணு. மன்னன் அழைத்தார் என்று திலோத்தனமை அதை சீக்கிரம் அழைத்து வா. சரி, இது என்ன அரிய போய் மூத்திரம் விடுற மாதிரி தெளிச்சுட்டு போவ. தேவேந்திர மன்னன் அழைத்தார் என்று நாட்டிய பெண் திலோத்தமை எதற்காக? உங்களுக்கு பரதநாட்டிய ஆட இத முன்பதாக சொன்னாதான் விளக்கம் புரியும். உண்மை. எதற்காக திலோத்தனமை அழைக்கிறேன்? எதற்காக? உனக்கு உண்பதாக உரைக்கிறேன் கேள். வாங்க. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் திலோத்தனமை அழைத்துவா. ஆகட்டும். கேளுங்கள் தேவர்களே, வெந்த பலகாரம் மாத்தானே.
இந்த பிரகாரமா தானே தேவேந்திர மன்னன் தன் நாட்டி பெண்களை வழங்கக்கூடிய துலோர்த்தமை அழைக்கு துலோர்த்தமை சபை தருவார். அவரை மட்டும் விஷயம்
பண்ற நீ பேடுறியா சீக்கிரம் வாடி திருட்டு முண்ட வாடி தேவடியால அடியே ஏடி அடி ஏடி சீல் லைக்கிற மொட்டை முடி பையன வாத்த கூடி வாடி அப்போட
நான் ஏதோ இவ்வளவு அழகா பிறந்தேனோ. நான் ஏதோ இவ்வளவு அழகா பிறந்தேனோ. இல்ல இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எல்லாம் கூடி கூடி பேசிட்டு அழுது சம்பாதித்து முண்டைங்க. இவ எங்க இருந்தா வந்தாலும் இப்ப நடையழகு என்ன, இப்ப உடையழகு என்ன, இப்ப குதிங்கால் கண்டி அழகு என்ன அப்படின்னு எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறாளுங்க. ஆமாப்பா, என் பழைய மாப்பிள்ள. மாமா ஐ லவ் யூ. 5 மணிக்கு வரேன். முடிஞ்சு வரேன், கூத்து முடிச்சுட்டு வந்துடும் போலாம். அங்க ஏறிக்கிறேன் நின்று என்ன மாதிரி யாரும் இல்லைங்க. கொண்டு வரணும். எங்க அப்பா போன வருமே வேலையை விட்டா கண்ணு கண்ணு நம்ம ஊர்ல நோய் போடுறாங்க வந்துரு கண்ணு சொன்னோம். அதனால நான் சீக்கிரமா வந்துக்கிறேன். நான் போய் எங்க அப்பனை பாக்குறேன். என்ன எங்க பிள்ளை கொலைலாட்டம் கேக்குது, கொரலாட்டம் கேக்குது. ஐயோ சிரிக்காத அப்பா, ரோப்ல பெட்டு பாவா கண்ணு ஓய் இவ்வளவு அழகா பெத்திருக்கிறேன்னு என்னமா கூப்பிட்டுக்கிற? அப்பா கண்டார ஒளிப்பியா? ஏய் அப்பா அப்பா சொல்லுமா. ஏய் அப்பா, என்ன கட்டி கொடுத்தீங்க, உங்க கர்மந்திரத்தை எடுத்தீங்க. காமராஜ் அண்ணன் கொடுத்தான். அப்பா, எனக்கு முட்டியில தயிர் வரும், எனக்கு முக்குனா பீ வரும். அப்பா நீ அழுவு, வாயை மட்டும் அப்படி காட்டாத. அப்பா ரோப்ல பட்டு பாவா. அப்பா தூரம் நின்னு பேசு. அப்பா, என் அளவான அளவுக்கும் இந்த கொள்ளக்கார அளவான புழலுக்கும் அப்பா புகழுக்கும். அப்பா என்ன எப்படி அழகா பெத்த எப்பா ஒரு பிள்ளைய பெத்தன உன்னை கட்டி கொடுத்தன அங்க என்ன ஆச்சு? அப்பா ஒரு நல்ல பையன், ஒரு பீடி குடிக்க மாட்டான், ஒரு சிகரெட் குடிக்க மாட்டான், ஒரு கஞ்சா போட மாட்டான், எந்த பழக்கமும் இல்ல, குடிக்க மாட்டான், சாராயம் குடிக்க மாட்டான், பம்பு செட்டு கடை இருக்குதுன்னு என்ன கட்டி கொடுத்தி. அப்பா அவன் சாராயம் குடிக்கிறான்டா, சாராயம் குடிக்கிறான்டா. உங்க மருமவை கூட்டுக்காரன் சொல்லு. ஆமாப்பா, என்ன சாச்சி வச்சு ஓக்குறான், சொல்லு. சாச்சி வச்சு ஒதுக்கிறான்பா. சரி கண்ணே. அப்பா அவன் பீடி குடிக்கிறான், புடிச்சுட்டு வாக்குறான்டா, புடிச்சிட்டு உதைக்கிறான். சரி அப்பா அப்பா ஓ மர்ம வேற போய் இதுல சேர்ந்துட்டாம்பா, சீட்டாடத்துல சேர்ந்துட்டாம்பா. எப்படிங்கிற அப்பா 10 தோகுது 10 ஜெயிக்குது, 10 தோகுது 10 ஜெயிக்குது. அப்பா இப்பெல்லாம் உங்க மர்ம நல்லவன என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, உன்னை பெக்கறதுக்கு கொஞ்சமான கஷ்டப்பட்டனா? என்னப்பா கஷ்டப்பட்ட? அப்பா அம்மாளை திருமணம் செஞ்சு 15 வருஷம் குழந்தைகளே இல்ல. அம்மாளுக்கு குழந்தை இல்ல. ஆமா சரி, அம்மாளை கூட்டிட்டு போய் எங்க விட்டு தெரியுமா? நேரா டாக்டர் கொண்டு போய் விட்டோம். டாக்டர் அம்மாள ஓப்போம் ஒரு டெஸ்ட் பண்றது என்ன காரணம், ஏன்னா கர்ப்பப்பையில என்ன ப்ராப்ளம் இருக்குமான்னு அங்க வந்து உடனே குழந்தை ஆவலையே, அப்பயே ஆவல. ஆமா சரி, நேரா எங்க கூட்டு போனோம்? எங்க? பழனிமலை கூட்டு போனோம். ஓ பழனி மலைக்கு. பழனிமலைக்கு பழனி மலைக்கு எது கூட்டு போற? எதுக்குப்பா? ஏதோ கோயில் குளத்துல வேண்டுதல் வச்சாலும் குழந்தை பிறக்குமா அப்படின்னு வேண்டுதலை வச்ச உடனே அடுத்த மாசமே உங்க அம்மா அப்படி கப்ப நின்னுக்கிட்டாலே என்ன படிக்கட்டுல நின்று கீழே விழுந்து போயிட்டேன். உங்க அம்மா வகுத்துல நீ கருவாயிட்ட. நான் கருவாயி போயிட்டேன். சரி
கருவான உடனே பிறந்துகிட்டு 10 மாசம் ஆனது பிறந்துக்கிட்டியா 10 மாசம் கழிச்சு நான் பிறந்துட்டேன் அப்பா வேண்டுதல் வச்சேன் வேண்டுதலையில் நான் பிறந்துட்டேன் என்னன்னு வேண்டுதல் வச்சேன் என்னப்பா வேண்டுதல் வச்ச கதை குழந்தை போறனா நான் மும்மூடி கொடுக்கறேன்னு வேண்டுதல் வச்சேன் மும்மூடி கொடுக்குறீங்க எங்க இந்த புடுக்கு மச்சி தலைமுடி உங்க அம்மா ஒரு மொட்டை அடிக்கணும் சரி நான் ஒரு மொட்டை அடிக்கணும் நீ பிறந்துக்கிற குழந்தை இந்த ஒரு மொட்டை ஓ மொத்தமா 3 முட்டை அதனால மும்முடி என்ன பண்ணுங்கிற என்ன நேரா வேண்டுதல் செலுத்தணும்னு ஆமா திருப்பியும் நேரா பழனி பள்ளியில கொண்டு போய் படியில கட்டில உட்கார வச்சு கீழ பள்ளியில உங்க அம்மால வச்சு அடிச்சேன் ஏப்பா அத்தனை ஜனத்துக்கு முன்னாடியா ஊடலாம் அங்க போய் பழனி அடிச்சியா வேண்டுதல் செலுத்துறேன் வேண்டுதல் செலுத்துறேன் அப்படி சரி வரத்துல பிறந்த தவமணி பொண்ணு உனக்கு பள்ளிமானு பேர் வச்சிருக்கிறேன் உள்ள விடுற எடுக்கிற உங்க மருமகன் குவார்டருக்கு ஜெயிடிச்சுன்னு ஒரு பக்கத்து மொழியா எடுத்துட்டோம் சரிக்கண்ணே அப்பா என்ன அப்பா பெத்தப்பா இப்ப என் பெத்தப்பா உன் மருமகன் பண்ணது கங்காச்சி பண்ணிவிட்டான் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட மருமகன் கூட வந்து பழைக்க மாட்டேன் எங்க பழைக்காத இதுக்கு மேல வாங்க கூட வந்து பழைச்சிக்கிறேன் கூட பழைச்சா நாடு நகர்ல என்ன சொல்லும் இப்ப நாட்டுல இருக்கிற மக்கள் சொல்லுவாங்கன்னு தான் பாக்குறேன் இல்லன்னா அவனு கூட பார்க்க மாட்டேன் போட்டு தள்ளி இப்ப உடனே ராணியம்மா வரும் அவங்க தாஜி நின்று பழைச்சுக்கா அவ ஏன் அழகு இருப்பாளா என்ன அழகா நீ அவ்வளோ ஒரு அழகு அதிகம்மா அழகா இருக்கணுமே வருவா பாத்துக்கா ஏ சுண்டல் பிடிக்கான குஞ்சுக்கா எத்தாச்சோட